ஏன்னா எஸ்கியூவில் நம்ம எந்த சாஃப்ட்வேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் வந்து டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். இது வந்து டிஃப்ரெண்ட் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து லைசன்ஸ் வெர்ஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ரீ. நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இது நம்ம ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து டூல்ஸ் இருக்கும் ஃபார் எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் பண்ண. எஸ்கியூஎல் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம க்ளவுடில் கூட லிங்க் பண்ணிக்கலாம். க்ளவுட்னா இந்த லைக் அஸ்யூர். மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்ல வந்து 3 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டெவலப்பர் எடிஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் எடிஷன், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன். இந்த ரெண்டும் வந்து ஃப்ரீ. இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷனுங்கிறது ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது ரன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். ஒன்று வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், இன்னொன்று வந்து எஸ்எஸ்எம்எஸ். இப்போ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் சர்ச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க ஃபஸ்ட்டு லிங்கே இருக்குது டவுன்லோட்ஸ் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த ஆன் ப்ரெமிசஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீங்கிற வெர்ஷன் தான் வந்து நமக்கு ஃப்ரீ. இதுலேயே 2 இருக்குது, ஒன்று டெவலப்பர், ஒன்று எக்ஸ்பிரஸ். இப்போ வந்து நான் டெவலப்பர் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட்ஸில் போய் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்எம்எஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே பாருங்கள், எஸ்எஸ்எம்எஸ்னால் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இதில் போயிட்டு இந்த இடத்துல இருக்க டவுன்லோட் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குல்ல, இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிவைஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் வந்து ரெடி